எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்துட்டு சனிக்கிழமை எடுத்த விலாகு. ஆமாம், நேத்திக்கு நான் ஒரு போண்டா சுடுற வீடியோ போட்டேன்ல, இது செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், சரியா? இது பார்த்திங்கன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு போன அன்றைக்கி எடுத்தது. நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ தான் கல்யாணத்துக்கு கிளம்புனோம். இது வந்து எங்கள் தங்கச்சியோட பங்காளி வீடு. அதாவது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்களோட பங்காளி வீட்டு கல்யாணம். ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே அழைப்பு இருந்துச்சு. நாங்கள் அக்காங்க 4 பேரா, அதனால் எங்கள் எல்லாத்துக்குமே அழைப்பு இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. எங்கள் 2வது அக்கா மட்டும்தான் அது எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க, வா வா இன்னுமே வர, உனக்கு மட்டும் வேலையே முடியாது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, நாம் கடை வேலையை முடிச்சுட்டு தானே போகணும். ஸோ கல்யாண முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால நாமளே ரொம்ப பிஸியாக தான் இருப்போம். இதில் 4 நாளாக நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலையில் ஒரு 6:30 மணிக்கு படுப்பேன், 10:30க்கு எந்திரிச்சுக்குவேன். ஸோ 4 மணி நேரம் தான் நம்மளோட தூக்கமே. அதனால் என் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கேவலமாக தான் இருக்கும். எனக்கு கிளம்பவே பிடிக்கல. ஏற்கனவே இந்த வெள்ளிக்கம்பி வேறு வெளியில் தெரியுது, அதை மறைக்க நேரம் இல்லை. பத்தாததுக்கு தூக்கம் கெட்டு மூஞ்சியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. ஏன்டா போவேணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லைங்க, நம்மளுக்காக வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் போகாது இருந்தால் நல்லாவா இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இந்த 10 டேஸாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படிங்கிறதுனால ரொம்ப டென்ஷனு, டைமை கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரு. ஸோ இப்போ வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா, அது ஒரு காரணம் தான். சரி அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் தான் நானும் கிளம்பிட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது புது ட்ரெஸ்ஸு தான். என் கொழுந்தனார் வந்துட்டு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. நான் வேண்டான்னு ஏகன்னு இப்போ தனக்குன்னு நோம்பிக்கு எடுத்தோம் வேண்டாம் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க, பாப்பாவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோங்கன்னு அமௌண்ட்டு மட்டும் அனுப்பிச்சி விட்டாப்படி. அப்போ சரின்ட்டு பாப்பாவுக்கு நான் இது தான் எடுத்தேன். அவள் பேண்ட் சட்டையாக தான் கேட்பா எப்போ பாரு. ஸோ அதனால் அவளுக்கு அந்த கடையில் அதுதான் நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்தோம். பெருசாக அங்கே ஒன்றும் அது குழந்தைங்களுக்கு ரெடிமேட் எடுக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. எனக்கும் இந்த ஈரோட்டில் எந்த கடைக்கு போகிறதுன்னு தெரியல. நீங்கள் யாராவது ஈரோட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு 10 வயசு பக்கம் ஆக போகுது. ஸோ 10 to 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெடிமேட் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு சட்டை, டாப்பு, பேண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த கடையில் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு உண்மையாலுமே எந்த கடைக்கு போகணுன்னே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் கவுனு அப்படி இப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் ஒரு 4-5 ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் எடுத்துட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை பத்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த கடையில் இந்த சைஸுக்கு இல்லை, சைஸுக்கெல்லாம் இல்லை. அதனால் எங்கே எடுக்கிறதுன்னு கூட தெரியல. இப்போதைக்கு இதுதான் கடைசியாக எடுத்திருக்கு. அப்புறம் அடுத்த தடவை தான் யோசிக்கணும் எங்கே போகிறது அப்படின்னு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டோம். ஹரிஸ் உள்ளே தான் இருக்கிறான். ஏன்னா அவன் தூங்கிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பூட்டிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தா அது பேய் மாதிரி தூங்காமல் தான் இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் வந்து கதவை திறக்கிற பேனை பயமுறுத்திட்டு வெளியில் வரான். ஸோ தூங்காமல் தான் இருந்தான். நான் வந்து சரி போர்ட்டிகோ லைட் ஆஃப் பண்ணிடுங்க, வெளியில் ரோட்டு அதாவது வீதி லைட்டு மட்டும் போட்டு விட்டுறலாம், இது எதுக்கு தேவையில்லாத ஏறிட்டுன்னு அதையும் ஆஃப் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன்.